ஒரு பாலியல் வழக்கு தொடர்பான ஒரு அப்டேட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கபடி பயிற்சியாளர்களுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கு. பாலியல் வழக்கில் தலைமறைவாக இருந்து கைது செய்யப்பட்ட கபடி பயிற்சியாளர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். சென்னை கண்ணகி நகரில் உள்ள பிரபல கபடி பயிற்சியாளர் ராஜி மீது கபடி வீராங்கனை பாலியல் புகார் சொன்ன வழக்கில் தலைமறைவாக இருந்த கபடி பயிற்சியாளர் ராஜி கொடைக்கானலில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க போலீஸார். இதை பற்றின விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் நவீன். நவீன், இந்த வழக்கின் பின்னணி குறித்தும் லேட்டஸ்ட் தகவல் பற்றியும் சொல்லுங்க. வணக்கம். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் அண்மையில் பிரபலமான கபடி வீராங்கனையின் கபடி பயிற்சியாளர் ராஜி மீது சக கபடி வீராங்கனையான 17 வயது சிறுமி ஒருவர் பாலியல் புகார் அளித்த சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த கபடி பயிற்சியாளர் கடந்த 2025ஆம் ஆண்டு பக்ரைனில் நடந்த ஜூனியர் கபடி போட்டியில ஒரு வீராங்கனையை வெற்றி பெற செய்வதற்கான முழு பயிற்சியையும் இவர் அளித்திருக்கிறார். இப்படியான சூழ்நிலை நாடு முழுவதும் அந்த கபடி வீராங்கனை பிரபலமான நிலையில தன்னுடைய பயிற்சியாளர் மீதே அவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட செம்மஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கபடி பயிற்சியாளர் ராஜி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது இந்த கபடி பயிற்சியாளர் சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து தலைமறைவானதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 20 நாட்களுக்கு பிறகு கொடைக்கானலில் வைத்து கபடி பயிற்சியாளர் ராஜியை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த கபடி பயிற்சியாளர் ராஜிவை வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில நீதிமன்றத்திலிருந்து அவர் சிறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நவீன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.